கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மோதப்பட்ட சூரா யூசுப். இந்த சூரா யூசுஃபை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூராவின் ஆரம்பத்திலேயே எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாம் உங்களுக்கு ஒரு அழகான வரலாறை சொல்லித் தருகிறோம் என்று அல்லாஹ் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். குர்ஆன்ல நிறைய நசீஹத்துகள், உபதேசங்கள் இருக்கிறது. நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, நீங்கள் இதை பார்க்கலாம், பார்க்கக்கூடாது என்று ஏராளமான உபதேசங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கு. இதே மாதிரி திருக்குர்ஆனின் இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சட்டதிட்டங்களை பற்றி பேசுவான். இன்னும் ஒரு பகுதி என்பது திருக்குர்ஆனில வரலாறை சார்ந்த ஒரு பகுதி. சூரா கசஸ் என்று ஒரு சூறாவுக்கு பெயர். அந்த சூறாவின் பெயரே வரலாறு. அந்த சூறாவில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய நபிமார்களின் வரலாறை பற்றி பேசுவான். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பது அலிஃப்லாம்ல ஆரம்பிச்சு அம்ம ஜுசு வரைக்கும் எல்லா ஜுசுக்களிலேயும் எல்லா சூறாக்களிலேயும் ஆங்காங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வரலாறுகளை பற்றி பேசப்படக்கூடிய நிறைய சூறாக்களில நிறைய வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர்ல சூறா இருக்குது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த சூறால மட்டும் இல்ல, நிறைய சூறாக்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். அதே போல முஹம்மது என்று ஒரு சூறா இருக்கிறது. ரசூலுல்லாவை பற்றி முஹம்மதில் மட்டும்தான் பேசியிருக்கிறான் கேட்டா கிடையாது, வேறு சூறாக்களிலும் பேசியிருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயரால் சூறா இருக்கிறது. மரியமை பற்றி அங்கே மட்டும்தான் பேசியிருக்கிறான் கிடையாது, மற்ற இடங்களிலேயும் பேசியிருக்கிறான். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், சூரா யூசுஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மட்டும்தான் இருக்கிறது. அங்கே வேறு யாருடைய வரலாறும் பேசப்படவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வேறு எங்கும் பேசப்படவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சூரா யூசுப்ல மட்டும்தான் இருக்குது, வெளியே இல்ல. வெளியே இருக்கக்கூடிய எந்த நபிமார்களின் வரலாறும் யூசுஃபுக்குள்ள முக்கம்மலான பரிபூரணமான ஒரு வரலாறு சூரா யூசுஃபுடைய வரலாறு. எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிகச்சரியாக 111 வசனங்களை இறக்கி இருக்கிறார். சூரா யூசுஃப்ல 111 வசனம். ஒரு வரியாக அந்த சூரா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே வரியில் சூரா யூசுஃபினுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா விஷயம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்துல தன்னுடைய தந்தையிடத்தில் போய் சொல்லுகிறார், தந்தையே, நான் ஒரு கனவு காணுகிறேன். ஒரு சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜிதா செய்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் செய்யக்கூடிய அந்த சஜிதாவினுடைய அந்த கனவை உண்மைப்படுத்தும் பொழுது அந்த சூரா முக்கம்மலாகிறது, பரிபூரணமாகிறது. அந்த 11 நட்சத்திரம் யாருன்னா அவர்களுடைய சகோதரர்கள். அந்த சூரியன் யார்? அவருடைய தந்தை. அந்த சந்திரன் யார்? அவருடைய தாய். தாய், தந்தை, 11 சகோதரர்கள். அவர்களுக்கு எப்படி சஜிதா செய்கிறார்கள்? சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் எப்படி அரசாட்சிக்கு வருகிறார்கள்? அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு எப்படி சஜிதா செய்கிறார்கள்? இடையில் அவர்கள் சந்தித்த கஷ்டமான நிகழ்வுகள் என்ன, போட்டி என்ன, பொறாமை என்ன, இதைத்தான் சூரா யூசுப் மிகச் சுருக்கமாக நமக்கு சொல்லித் தருகிறது. இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய, இந்த சூரா யூசுப் நமக்கு சொல்லித் தரக்கூடிய படிப்பினை ஒன்று, இந்த சூறாவின் மூலம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய குணாதிசயம் ஒன்று. ரெண்டை மட்டும் சுருக்கமா சொல்லலாம். பேசலாம், நிறைய பேசலாம். அல்லாஹுடைய கிருபையில ரொம்ப சுருக்கமா 2 விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். சூரா யூசுஃப்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள். முதல் விஷயம், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். அத்தாவை விட்டு பிரிச்சு, நாங்கெல்லாம் விளையாட போறோம், எங்க கூட யூசுஃபை அனுப்பி வையுங்கள்னு சொல்லி தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். கிணற்றில் கொண்டு போய் போடப்பட்டார். உயிரோட கிணற்றில் சொந்த சகோதரர்களால் தூக்கி எறியப்பட்டார்கள். முதல் சோதனை. அதுக்கப்புறம் கிணற்றில் இருந்து மீட்டு அடிமையாக இன்னொரு தேசத்தில் கொண்டு போய் விற்கப்பட்டார்கள். 2, இதுக்கு பின்னாடி அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? வளர்ந்து ஆளானதற்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய தவறான இச்சைக்கு உட்படுமாறு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள், நீண்ட காலம் இருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. இத்தனை அடுக்கடுக்கான சோதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வில் இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அழுத்தமான ஒரே பாடம், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யூசுப் அலை இஸ்லாமுக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்தான். கிணத்துல கொண்டு போய் போட்டான், அடிமையாக விற்க வைத்தான், அதே போல ஒரு பெண்ணுடைய சபலத்திற்கு ஆளாக்க வைத்தான், சிறையில் கொண்டு போய் போட்டான். இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த அல்லாஹ் இன்னமல் உஸ்ரி, நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்தோடு யுஸ்ரன், சந்தோஷம் இருக்குதா இல்லையா? பிறகு அல்லாஹ் அதே யூசுப் அலை இஸ்லாமை அரசாட்சியில் கொண்டு போய் அமர வைத்தான். எந்த யூசுஃபின் சகோதரர்கள் 11 பேர் கொண்டு போய் அவர்களை கிணற்றில் போட்டார்களோ அதே 11 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் கைகட்டி அல்லாஹ் நிற்க வைத்தான். அந்த 11 பேரு வந்து கைகட்டி நின்று, எங்களுடைய ஊர்ல பஞ்சம் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு தானியங்கள் கொடுங்கள் என்று கையேந்திய கரங்களாக தூக்கி போட்ட கரங்களை கொண்டு வந்து அல்லாஹ் முன்னாடி நிறுத்தினா. இந்த வரலாறு நமக்கு சொல்லி தரக்கூடிய படிப்பினை, நீங்கள் இறைவனுடைய கஷ்டங்கள் அடுக்கடுக்காக எப்படி விதவிதமாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கு. கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அதை நாம் இறைவனுக்காக சகித்துக் கொள்ளுகின்ற பொழுது எப்படி யூசுஃபின் சகோதரர்கள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்களோ அதே போல நம்முடைய கஷ்டங்களும் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நிச்சயம் தீர்க்கப்பட்டு நம்முடைய எல்லையை, நம்முடைய ஆசையை நாம் நிச்சயம் அடைவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கலாகதிரின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால். இந்த வரலாறை தான் யூசுஃபினுடைய வரலாறு மிக அற்புதமாக நமக்கு ஒருவரி பாடமாக சொல்லித் தருகிறது. இந்த ஆயத்திலிருந்து நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் பொறாமை. இத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கணும். அல்லாஹ் பொறாமை, அவர்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தான் உண்மை. எதற்காக கொடுத்தான், ஏன் கொடுத்தான்ங்கிற ஒரு காரணத்தை அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறானா இல்லையா? 11 சகோதரர்கள் அவர்கள் ஏன் கொண்டு போய் கிணற்றில் போட்டார்கள்னா பொறாமைதான் காரணம். என்ன காரணம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு 10 குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள். கடைக்குட்டியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறான். பொதுவாகவே தந்தைக்கு கடைசி குழந்தையின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். அந்த பாசத்தின் மீதான பொறாமை அவர்களை கொல்ல வைத்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு என்ன காரணம், கொல்லணும்னு துணிஞ்சதுக்கு என்ன காரணம்? பொறாமை. வானத்தில் நடந்த முதல் பாவத்திற்கு என்ன காரணம்? பொறாமை. ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னா என்ன காரணம்? பொறாமை. நீ என்னை விட உயர்ந்தவனா நினைச்சா, எனவே அவன் சஜிதா செய்ய மறுத்தான். வானத்திலிருந்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் உலகில் நடந்த முதல் கொலை ஏன் நடந்தது? பொறாமை. இப்படி எங்கெல்லாம் பாவங்கள் நடக்கிறதோ பெரும்பாலும் அங்கே பொறாமைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறின் மூலம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, பொறாமையை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் கனவு கண்டேன்னு சொல்லிட்டு அத்தாட்ட போய் மகன் சொன்னப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கனவை நீ வெளியே சொல்லாதே. என்ன காரணம்? உன் மீது பொறாமை ஏற்படக்கூடும் என்று அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்தார்கள். வரலாற்றினுடைய கடைசியை நம்ம பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தன்னுடைய மகன் தெரிஞ்சிருச்சு, அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள்ங்கிறது தெரியுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் 10 சகோதரர்கள், 11 சகோதரர்களும் ஒன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பதற்காக போறாங்க. அப்படி போகும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அபுவாபின் முதஃபர்ரிகா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த யூசுப் சூறாவுல அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். 10 பேர் அண்ணன் தம்பி, ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 10 பேர் அண்ணன் தம்பி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அழகு இல்ல, யூசுஃபை போல் எல்லா சகோதரர்களும் பார்ப்பதற்கு கண்ணுக்கு நிறைவாக அழகாக இருப்பார்கள். ஒன்னா ஒரே பாதையில 10 பேர் ஒன்னா போனா பார்ப்பதற்கு பொறாமை ஏற்படும், கண் திருஷ்டி ஏற்படும். எனவே நீங்கள் 10 பேர் வர்றீங்க, பிரிந்து பிரிந்து ஊருக்குள்ளே வாருங்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்தார்கள். இந்த வசனமும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய படிப்பினை என்னன்னா, பொறாமை ஏற்படக்கூடும், ஏற்படுவதற்கு நீங்களும் காரணமாக இருக்காதீர்கள். பிறரின் மீது எந்த சூழ்நிலையிலேயும் பொறாமையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். பொறாமைனா என்னங்கிறத மட்டும் சொல்லி நாம் நிறைவுக்கு வர வேண்டும். பொறாமை என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த ஒரு நிஅமத்தை நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், நமக்கு கொடுக்கவில்லையோ அதை பார்த்து இவர் மனதளவில் எரிச்சல் அடைவது. ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருக்க மாட்டான், கல்வியை கொடுத்திருக்க மாட்டான். நாம் என்ன செய்வோம்? அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், அவன் மட்டும் எப்படி சம்பாதிக்கலாம், அவனுக்கு எங்கிருந்து வருமானம் வருகிறது என்ற கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய பரக்கத்தை சாலியாக்கி விடுகிறான். ஆனா
இந்த மனசு இருக்கு இல்லையா, நப்சு இருக்குது இல்லையா, என்னைக்கும் நம்மை அதால் அந்த நப்சை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். உங்களையும் மீறி உங்களுடைய சகோதரருடைய ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பொறாமையின் பால் தூண்டினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுடைய சகோதரரையோ உங்களுடைய நண்பரையோ பாக்குறீங்க, நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், எப்படி இப்படி இவனுக்கு இவ்வளவு செல்வம் வந்துச்சுங்கிற மாதிரி ஏதாவது பொறாமை மனதில் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முதல் விஷயம் மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்கிற துஆவை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பொறாமை என்கிற கழிவை அகற்றி விடுகிறான். இரண்டாவது ஒரு விஷயம், உங்களுக்கு பொறாமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நப்சு சொல்லுது, மனசு சொல்லுது, இங்க பாரு அவன் என்னமோ செய்யறான், எப்படியோ இருக்கிறான்னு சொன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற அந்த தஅவ்வுதை நீங்கள் ஓதுங்க. அவுது பில்லாங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமான சொல் தெரியுமா? நீங்கள் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு ஏற்படுகின்ற பொழுது அவுது பில்லா ஓதுனீங்கன்னா அந்த சிரிப்பு அப்படியே நிற்கும். கட்டுப்படுத்த முடியாத கோபம் ஏற்படுகிறது, கடுமையான சூழ்நிலையில எதிர்த்து சண்டை போட்டு உங்களை மீறி வார்த்தைகளை பேசி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறீங்க, அவுது பில்லாஹ் ஓதனால் அப்படியே நின்றுவிடும். காரணம் ஷைத்தானால் ஏற்படக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாம். அதே மாதிரி பொறாமை உங்களை மீறி ஏற்பட்டால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். இரண்டாவது விஷயம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதி பாருங்கள். அந்த இடத்தில் உங்களுடைய மனதில் அப்படியே ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். எனவே சூரா யூசுஃபின் வழியாக அல்லாஹ் நிறைய படிப்பினைகளை சொல்லியிருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய 2 விஷயம், நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அல்லாஹ் ஒரு வெற்றியை தருவான். அதே போல மனதில் ஏற்படக்கூடிய பொறாமை போன்ற சின்ன இழிவான குணங்களை தவிர்த்து உயர்வான எண்ணத்தோடும் உயர்வான சிந்தனையோடும் விசாலமான எண்ணத்தோடும் வாழ வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நசீபாக்குவானாக. வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.